வெல்கம் பேக் மக்களே. யூ ஆர் லிஸ்னிங் டு குட்டி ஸ்டோரி இயர் எண்ட் எபிசோட். 2021 முடிய போகுது, 2022 ஸ்டார்ட் ஆக போகுது. புது வருஷம், புது எனர்ஜி, புது விதமான லட்சியங்கள், புது விதமான ஆசைகளோட இந்த வருஷம் ரொம்ப நல்லபடியாக போக, வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழ என்னுடைய விஷஸ். ஒரு பொண்ணுக்கு பெட்ஸ் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஆசை. அவங்க வீட்டில் ஆல்ரெடி நிறைய பிராணிகள் அண்ட் அனிமல்ஸை வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த பெட் லவ் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு பாம்பை வச்சு வளர்க்குற அளவுக்கு போயிருக்கு. ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு பாம்பை யாராவது வீட்டில் வச்சு வளர்த்துவாங்களா, அதோட குணமே வேறையாச்சுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த பொண்ணு அந்த பாம்பை விட்டு கொடுக்கறதா இல்லை, அவங்க வீட்டிலே தான் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த பாம்பும் அந்த பொண்ணு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சமத்தா கேட்டுட்டு வீட்லயே இருக்கு. இந்த பாம்பு ஒரு வாரமா எதுவுமே சாப்பிடாம இருக்கு. இந்த பொண்ணுக்கும் ரொம்ப கவலையாகுது, என்னாச்சுன்னு தெரியலையே, உடம்புக்கு எதாவது சரியில்லையான்னு சொல்லிட்டு. சரி, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலாம் சொல்லி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு என்ன அப்படின்னா, இந்த பாம்பு இன்னும் ஒரு மாசத்துக்கு எந்த ஒரு உணவும் எடுத்துக்காது. ஒரு மாசம் கழிச்சு இந்த பாம்பை எடுத்துக்கக்கூடிய உணவு ரொம்ப பெரியதாக தான் இருக்கும். அதாவது ஒரு அனிமலையோ இல்ல மனுஷனையோ கூட விழுங்கலாம். இது ஒரு அனகோண்டா வகையான பாம்பு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஷாக்கிங்கா ரிசல்ட் சொல்றாரு. இனிமேல் இதை வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடாது, வீட்டில் வச்சு வளர்த்துறதுல ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்றாரு. ரியல் லைஃப்ல நம்ம கண்ணில் பார்த்து இது ஆபத்தான விலங்குகள், இது ஆபத்து இல்லாத விலங்குகள் சொல்லி பிரிச்சிடலாம். ஆனா ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய மனுஷங்கள், நம்ம பழக்கூடிய மனுஷங்களை அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா இதே குணங்கள் தான் மனுஷங்கள்கிட்டயும் இருக்கு. சில பேர் பாம்பாவும், சில பேர் நன்றியுள்ள நாயாவும் இருப்பாங்க. வயசு ஏற ஏற, வருஷம் போக போக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருமே லேர்ன் பண்ணுவோம். இப்போ நம்ம கிட்ட யாராவது வந்து ஹவு டு ஹேண்டில் ப்ரெஷர்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்தை ஷேர் பண்ணுவோம். அதை தான் நம்ம வீட்டுக்கு பெரியவங்களும் நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. அவங்க கொடுக்கறது அட்வைஸ்லாம் கேட்டா போர் அடிக்கும்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்றோம். பட் அவங்க பார்க்காத லைஃப் ஸ்ட்ரகிள்ஸே நான் பார்த்துருக்க போறோம். அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் நம்ம ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமே ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஒரு அமேசிங்கான மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படியாவது அப்பாயிண்ட் வாங்கி நான் 1 hour பேசினா மட்டும் போதும், என் லைஃப் அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, பக்கத்தில் இருக்க டைமண்டை விட்டுட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கோல்டை போய் தேடிட்டு இருக்கோம். Celebrate people around you. They may not be famous, but they are more and more precious. Wishing you an amazing New Year 2022 to you and your family. Enjoy fruitfully. With this note, I am signing off. This is Satish Venkatachalam.